ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த காம்பனண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக டெக்ஸ்டைலில் வர்ற ஒரு பார்ட்டு, ஒரு சீட் மெட்டல் காம்பனண்ட்டு. இந்த காம்பனண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து 1.2 mm சிஆர் ஷீட்டு 8x4 ஷீட் எடுத்து ஸ்டிப்பராக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் டூல் செட்டிங் போட்டு இப்போ ப்ரொடக்ஷன் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், அடிக்க தொடங்கிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஓப்பன் டூல் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். இது ஒரு 2000-3000 அடித்தாலே அது வரும் ரொம்ப நாளைக்கு. அதனால் இப்போ நம்ம லாஸ்ட்டாக 3000 தான் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் டூல் தான் செட் பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப நாளாக போகாது, அதிகமாக மூவ்மெண்ட் இருக்காது, குவான்டிட்டி கம்மியாக தான் ஆர்டர் வரும். 100, 200, 300 இப்படி தான் போகும். அதனால் இதை ஓப்பன் டூலில் செட் பண்ணிக்கலாம். அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். வெறும் பிளாங்காக இருக்கும். உள்ள பியர்சிங், பாக்ஸு, நாச்சிங் எதுவுமே இருக்காது. வெறும் பிளாங்காக இருக்கும். இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. வெறும் பிளாங்கிங், அதாவது வந்து அவுட்ரு ப்ரொஃபைல் அப்படியே கட் ஆகிருக்கும். சென்டரில் பியர்சிங் எது இருக்காது. இது நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தான் பியர்சிங். நெக்ஸ்ட் ஆப்ரேஷனில் 2 பஞ்சு ஒரு ஸ்கொயர் ஓப்பன் இருக்கும். அது நெக்ஸ்ட் ஆப்ரேஷனில். இது பிளாங்கிங் ஃபஸ்ட் ஆப்ரேஷன். அடுத்தது பியர்சிங் ஆப்ரேஷனுங்க. அப்படின்னா உள்ளே இருக்கிற 2 பஞ்சு, அந்த பாக்ஸ் டைப்பில் ஒரு ஓப்பனு, நாச்சிங், அது எல்லாமே ஒரே இதில் வர மாதிரி. இது செட்டிங் டூல். என்ன காரணம்னா இது 3 ஆப்ரேஷன் 3மே ஒரே இதில் வரதால் இது செட்டிங் டூல் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் சேஃப்டிக்காகவும் அப்படி போட்டிருக்கோம். நான் சைஸ் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக A to Z கரெக்டாக ஒரே மாதிரி எப்போவுமே வரும். அதுக்காக அந்த செட்டிங் டூல் போட்டிருக்கோம். 3 வேலையை ஒரே வேலையாக 3 ஆப்ரேஷனும் ஒரே இதில் அடிக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம். பாருங்கள், உள்ள ஒரு சீட்டிங் இருக்கும். சீட்டிங்குள்ளே கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு அடிச்சுட்டா 3 பஞ்சும் விழுந்துடும். இது செகண்ட் ஆப்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் அந்த பியர்சிங் 2 பஞ்சு ஒரு ஸ்கொயர் ஓப்பன் அடிச்சிருக்கோம். அது ஒரே இதில் வந்தது. பாருங்கள், இந்த ஸ்கொயரு, இந்த 2 பஞ்சு, இது ரெண்டுமே ஒரே அடியில் வந்தது. இப்படி இருக்கிறத அப்படி அடிச்சிருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ வேரியேஷன். இதுதான் செகண்ட் ஆப்ரேஷன். இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன். அதுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் ஆப்ரேஷன். அடுத்தது பெண்டிங். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது பெண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. இது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதால வந்து இந்த மாதிரி ஒரு பீஸை நம்மளே எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது நிறைய இருந்ததுன்னா கீழே எஜெக்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர மாதிரி பண்ணலாம். இது கம்மியான குவான்டிட்டி தானே, அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவில் தள்ளி வர மாதிரி எடுத்துருக்குறோம். இது பெண்டிங் ப்ராசஸ். பெண்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பெண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பீஸ் இப்படி இருக்குங்க. அவ்வளோதான், இது ப்ராசஸ் முடிஞ்சது. இனி அடுத்தது பிளேட்டிங் கொடுத்து பிளேட்டிங் வாங்கிட்டு போட்டால் ரெடி ஃபார் டெலிவரி. பிளேட்டிங் கொடுத்தது பார்க்கலாம் வாங்க. இந்த காம்பனண்டோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. இது ஜிங்க் கோட்டிங் ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இனி ரெடி ஃபார் டெலிவரி. இனி ஆர்டருக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.